இப்போ என் போர்ட்ஃபோலியோ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இத்தீரியம், சொலானோ, ஆவலான்ச்சி, ஷிபா இனு காயின், டோஜ் காயின் நிறைய இருக்கு. கண்டிப்பா இந்த காயின் எல்லாமே உங்ககிட்டயும் இருக்கும். அப்ப நம்மளால ஏங்க பெரிய கோடீஸ்வரன் ஆக முடியல? 100x ப்ராஃபிட்லாம் நான் ஒரு தடவை கூட பார்த்ததே இல்லை. அப்ப இந்த டாப் 1% கிரிப்டோ இன்வெஸ்டர்ஸ் என்னதான்ப்பா பண்றாங்க? சிம்பிள். நம்ம எல்லாருமே ஒரு காயின் லான்ச் ஆனதுக்கு அப்புறமா போய் சண்டை போடுறோம் ப்ராஃபிட் பார்க்கறதுக்கு. அவங்க அந்த காயின் லான்ச் ஆகாததுக்கு முன்னாடி ப்ரீ சேல்லையே எந்த காயின்ல ரிஸ்க் கம்மியா இருக்குன்னு பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஜாலியா ப்ராஃபிட் பார்க்குறாங்க. இதே ப்ராசஸை கிரிப்டோல ஏஐயை பேஸ் பண்ணி நம்மளுமே எப்படி பண்றதுன்னு சிம்பிளிஃபைடா நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடிஓ, ஐசிஓ, ஐஇஓ அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க இருக்கீங்க, நான் இருக்கேன், எனக்கு பின்னாடி ஒரு கிரிப்டோ கம்பெனி இருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க? அவங்க உருவாக்குற காயினை உங்ககிட்ட செல் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு அவங்க எடுக்கிற ஃபர்ஸ்ட் வழி ஐசிஓ, இனிஷியல் காயின் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அவங்க என்கிட்டலாம் கேட்கணும்னு அவசியம் இல்லை. டைரக்டா அந்த கம்பெனியை உங்ககிட்ட அந்த காயினை செல் பண்ணாங்கன்னா அதுக்கு பேரு ஐசிஓ. ஆனா இதுல என்ன தெரியுமா ரிஸ்க் இருக்கு? நீங்க அவங்க கிட்ட போயிட்டு உங்கள் கம்பெனி எப்போதுலேருந்து ரன் ஆகுது, இந்த காயினை எதுக்கு உருவாக்கியிருக்கீங்க, இந்த காயின் ப்ரைஸ் ஏன் எவ்வளோ ஹையாக வச்சுருக்கீங்கன்னு கேட்டால் அவங்க உங்களுக்கு பதில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. எப்போ அவனுக்கு பிடிச்சா வாங்க, இல்லைன்னா வியாபாரத்தை கெடுக்காத போய்கிட்டே இருன்னு விரட்டி தான் விடுவாங்க. அப்போது அந்த காயினில் அந்த மாதிரி ப்ராசஸில் ஆக்சுவலாக அதிகமாக ரிஸ்க் இருக்கா? சரி, ஓகே. ரெண்டாவது ப்ராசஸ் ஐஇஓன்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸ்சேஞ்ச் மூலியமா அந்த காயினை அந்த கம்பெனியை உங்ககிட்ட செல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க லான்ச் ஆகாததுக்கு முன்னாடி. ஃபார் எக்ஸாம்பிள் வஜிரெக்ஸ், பினான்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் நான் எக்ஸ்சேஞ்சு சொல்கிறேன், சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச். இப்போ அந்த எக்ஸ்சேஞ்சு தான் நானும் வச்சுப்போம். என்கிட்ட காயினை கொடுத்து இனிஷியல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மூலியமா உங்ககிட்ட செல் பண்ணுங்கப்பான்னு சொல்கிறாங்க, நான் செல் பண்ணுறேன். ஆனால் இதுலேயுமே நீங்கள் அந்த எக்ஸ்சேஞ்ச் செல் பண்ணுற காயினை பற்றி டிரான்ஸ்பரண்ட்டாக எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்க்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. அப்போ மூணாவது வழி ஐடிஓ. இதில் தாங்க ரிஸ்க் கம்மியாக இருக்குது. ஏன் தெரியுமா சொல்கிறேன்? ஒரு டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சில் நீங்களாக போய் அந்த காயினை அனலைசிஸ் பண்ணி பை பண்ணுறீங்க. அதில் என்ன பெனிஃபிட்னா, அது பிளாக் செயின் மூலியமா பில்ட் செய்யப்பட்டதுன்றதுனால அந்த காயினை பற்றி டிரான்ஸ்பரண்ட்டாக எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்சாக்ஷன் ரெக்கார்டு எல்லாமே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். யார் வாங்குறாங்க, எவ்வளோ வாங்கியிருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னு கனெக்டாக பார்க்கறதுனால இந்த மூணு ப்ராசஸில் ஐடிஓன்னு இருக்கு இல்லையா, அதில் தான் ரிஸ்க் கம்மியாக இருக்குது. ஆனால் நிறைய கிரிப்டோ பிகினர்ஸ் இந்த ஐடிஓ கான்செப்ட்குள்ளே போனாலுமே 99% ஏன் தெரியுமா ஃபெயில் ஆகுறாங்க? சிம்பிளாக ஒரு சில வெப்சைட்டையோ ட்விட்டர் பக்கத்தையோ போயிட்டு ஓகேப்பா இந்த ஐடியோவில் வர்ற இந்த காயின் பெஸ்ட்டாக இருக்குன்னு வாங்குறதுனால தான் அவங்களால ப்ராஃபிட்டே பார்க்க முடியறதில்ல. பட் நாம இப்போ இந்த மாதிரி பண்ண போகிறதே இல்லை. ஏஐயை யூஸ் பண்ணி இந்த ஐடிஓ கான்செப்ட்லையுமே நிறைய காயின் வருது இல்லையா, அதில் இருக்கிற ரிஸ்க்கை கம்ப்ளீட்டாக கம்மி பண்ண போகிறோம். ஒரு 5 முக்கியமான விஷயம்தான். ஒன்று, அந்த காயின் ஆடிட் செய்யும் போது ஸ்கோர் அதிகமாக இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே ஆதார் கார்டு அப்படின்ற விஷயம் இருக்கும். அதில் கவர்மெண்ட் கீழே பின்கோடாவோ சைனோ போட்டிருப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு என்டிட்டி இந்த ஆதார் கார்டை வெரிஃபை பண்ணி நம்ம கிட்ட தர்றாங்கன்னா இது கொஞ்சம் சேஃபான கார்டு தான், முக்கியமான விஷயம்னு நம்ம எல்லாருமே வச்சுக்கிறோமா? அதே மாதிரி தான் ஒரு கிரிப்டோ காயினை ஃபுல்லாக அனலைசிஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு என்டிட்டி ரெக்கார்ட் பண்ணி எல்லாமே கொடுக்குறாங்க, ஸ்கோர் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கிரிப்டோ காயினை பொறுத்தளவுக்கு நல்ல காயின். ரெண்டாவது, அந்த காயினோட பேக்ரவுண்ட் ஃபவுண்டர்ஸ் டீம் எல்லாரும் இந்த கிரிப்டோ ஸ்பேஸில் எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அந்த காயின் மேலே கொஞ்சம் நம்பிக்கைப்படுவோம். மூணாவது, லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த காயினில் எத்தனை வருஷம் ஒரு சில அமௌண்ட்டை போட்டு உள்ளே லாக் பண்ணி வைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அந்த கம்பெனி அந்த காயினை விட்டுட்டு ஓட மாட்டாங்க. அடுத்ததாக கடைசியாக அலோகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காயின் டோட்டல் சப்ளை 100 கோடி காயின் வெளியே கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் 75% காயின் ஃபவுண்டரே வச்சுக்கிறாங்க, 25% மட்டும்தான் பீப்புள் கிட்ட தர்றாங்கன்னா அந்த காயின்ல அதிகமாக ரிஸ்க் இருக்கு, உள்ள போயிடாதீங்க. அப்போ ரீசெண்டாக கரண்ட்ல என்னென்ன ஐடியோ கான்செப்ட்ல வர்ற காயின் எல்லாமே ரிஸ்க் இல்லாம வரும் அப்படின்னு கேட்டதுக்கு சாட் ஜிபிடியே நமக்கு நிறைய காயின் சஜஸ்ட் பண்ணியிருக்கு. ஆக்சுவலா அதுல ஃபர்ஸ்ட் காயின் மீமெக்ஸ், ரெண்டாவது சோலெக்ஸ், மூணாவது பெஸ்ட். ஸோ இந்த மாதிரி காயின்ல எதுக்கு ரிஸ்க் கம்மியா இருக்குன்னா இதுல ஆடிட் நடந்திருக்கு, ஹை ஸ்கோர் வந்திருக்கு. ரெண்டாவது, இந்த காயினோட ஃபவுண்டர்ஸ் எல்லாருமே டிரான்ஸ்பரண்டா இருக்காங்க. பேசிக்காக அலோகேஷன் ஃபவுண்டர்ஸுக்கும் பப்ளிக்குக்கும் ஈக்குவலாக இருக்குது. இந்த மாதிரி காயினில் ரிஸ்க் கொஞ்சம் கம்மியாக இருக்குப்பான்னு சாட் ஜிபிடியே நமக்கு இந்த ஜென்ரேஷனில் கம்ப்ளீட்டாக அனலைசிஸ் பண்ணி கொடுக்குது. ஆனால் நீங்கள் இதை ட்ரை பண்ணுறதுக்கு பேசிக்காக சாட் ஜிபிடியில் இந்த வெப் சர்ச் அப்படின்ற டூலை ஆன் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி கேள்விகள் கேட்டிங்கன்னா இன்டர்நெட்டில் உங்களுக்காண்டி இன்ஃபர்மேஷனை தேடி உங்களுக்கு எக்ஸாக்டாக எடுத்து கொடுக்கும். பட் இது மட்டும் இல்லாமல் இந்த ஐடியோவில் வர்ற காயின் எப்பெல்லாம் லிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற விஷயத்தையுமே சாட் ஜிபிடி நமக்காண்டி எடுத்து கொடுத்துருக்கு. இதை தாங்க எக்ஸாக்டாக டாப் 1% ஆஃப் த கிரிப்டோ
இன்வெஸ்டர்ஸ் ரிஸ்கை கம்மி பண்ணி கொஞ்சம் அமௌண்ட் இந்த மாதிரி காயின்ல போட்டு ஐடிஓ கான்செப்ட்ல அதிகமா ப்ராஃபிட் பார்க்குறாங்க. ஆனா நம்ம தான் ஒரு காயின் லான்ச் ஆனதுக்கு அப்புறமா ஓகே புது மீம் காயின் இதெல்லாம் சூப்பரா ப்ராஃபிட் பார்த்துடலாம்னு ட்ரை பண்ணி கடைசியில் லாஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ChatGPT சொல்றது நான் சொல்ற விஷயம் எல்லாமே ரிஸ்கை மினிமைஸ் பண்ற ஃபேக்டர் தான், ரிஸ்கே இல்லாம இருக்கும் அப்படின்றது கிடையாது.